இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ரொம்ப நாளாகவே இட்லி தோசையாக சாப்பிட்டுட்டு இருக்கனால கொஞ்சம் சேஞ்சுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமேன்னு கேப்பையில் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறேன்னு அம்மா சொல்லவும் கேப்பக்களி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அம்மா அத்தையெல்லாம் கேப்பை தோசை, கேப்பை இட்லி, கேப்பக்கூழ் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. நம்ம அந்த சைடே போகிறதில்ல. அதனால் கேப்பக்களியில் ஜீனி போட்டு பசுனை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சுவை அப்படி அருமையாக இருக்கும். நானாச்சும் கொஞ்சம் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஃபுட்ஸுக்கெலாம் அப்பப்போ சேஞ்ச் ஆவேன். ஆனால் நம்ம கட்டி வந்த மன்னவர் இருக்காரு, இதெல்லாம் எது சைடும் போகிறதில்ல. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், தோசை ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லி 2 தோசை மட்டும் சாப்பிட்டு போயிட்டாப்புல. வாஷிங் மிஷின் டியூபும் பாயும் வாங்க வேண்டியது இருந்தது. ரொம்ப நாளாக வாங்காமல் பெண்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருந்தோம். அது போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பாய் வாங்கும்போது நூல் பாய் வாங்க, அதான் ரொம்பவே நல்லது. வாஷிங் மிஷின் டியூப் நாங்கள் வாங்கினது வந்து பைப்புக்கு ஃபிட் ஆகலை. அதனால் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்க போதும், எந்த பைப்புங்கனாலும் ஃபிட் ஆகும். இது வரும் ₹70 மட்டும்தான் வரும். டெய்லி வ்ளாக்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். போகிற போக்கில் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க.